விநாயகர் சதுர்த்தி சிறப்பு. வீட்டில் எப்படி பூஜை செய்வது? விநாயகர் சதுர்த்தி என்பது தடைகளை நீக்கி புதிய தொடக்கங்களுக்கு அருள் புரியும் விநாயகப் பெருமானை வழிபடும் மிக முக்கியமான பண்டிகையாகும். இந்த நாளில் வீட்டிலேயே எளிமையாகவும் பக்தியுடனும் பூஜை செய்தால் குடும்பத்தில் அமைதி, செல்வ வளம், கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்றைய இந்த வீடியோவில் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜையை எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும், என்னென்ன பொருட்கள் தேவை, எந்த மந்திரங்களை சொல்லலாம், எந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு. முதலில் வணங்கப்படும் தெய்வம் விநாயகர். எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் விநாயகர் துணை என்று தொடங்குவது நம் பாரம்பரியம். விநாயகர் என்பது அறிவின் வடிவம் மட்டுமல்ல, தடைகளை அகற்றுபவர், வெற்றியை அளிப்பவர், குடும்ப ஒற்றுமையை காக்கும் தெய்வம் என்றும் போற்றப்படுகிறார். அதனால் விநாயகர் சதுர்த்தி நாளில் செய்யும் வழிபாட்டிற்கு தனி மகிமை உண்டு. பூஜைக்கு தேவையான பொருட்கள். பூஜையை தொடங்குவதற்கு முன் தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ளுங்கள். களிமண் விநாயகர் சிலை, மஞ்சள் மற்றும் குங்குமம், சந்தனம், அருகம்புல், எருக்கம்பூ கிடைத்தால், மல்லிகை அல்லது செம்பருத்தி மலர்கள், வாழை இலை, தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, தீபம், தூபம், கற்பூரம், கொழுக்கட்டை, அவல், பொரி, கடலை, சர்க்கரை, பழங்கள். நெய்வேத்தியம் செய்யும் உணவுகள். பூஜைக்கு முன் செய்ய வேண்டியது. அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான உடை அணியுங்கள். வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்கரிக்கவும். கோலம் போட்டு அதன் மேல் பலகை வைத்து மஞ்சள் பூசி வாழை இலை விரித்து விநாயகர் சிலையை அமர்த்துங்கள். முடிந்தால் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி சிலையை வைப்பது நல்லதாக கருதப்படுகிறது. கலசம் வைப்பது. விநாயகர் அருகில் ஒரு கலசம் வைத்து அதில் சுத்தமான நீர் நிரப்புங்கள். மாவிலை வைத்து தேங்காய் வைத்து அலங்கரிக்கலாம். இது செழிப்பையும் மங்களத்தையும் குறிக்கிறது. விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாமா? களிமண் சிலைக்கு பொதுவாக அபிஷேகம் செய்யாமல் இருப்பது வழக்கம். அதற்கு பதிலாக சந்தனம், குங்குமம் வைத்து மலர் அணிவித்து அலங்கரிக்கலாம். உலோக சிலை இருந்தால் பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம். அருகம்புலின் மகிமை. விநாயகருக்கு மிகவும் பிடித்தது அருகம்புல். அருகம்புல் சாற்றுவது பக்தியின் அடையாளமாக மட்டுமல்ல, மன அமைதியையும் நல்ல சிந்தனையையும் தரும் என்று நம்பப்படுகிறது. 3, 5 அல்லது 21 அருகம்புல்களை சமர்ப்பிப்பது வழக்கமாக உள்ளது. தீபம் ஏற்றுவது எப்படி? 2 விளக்குகள் ஏற்றி பூஜையை தொடங்கலாம். ஒன்று ஞானத்தை குறிக்கும், மற்றொன்று செல்வ வளத்தை குறிக்கும். தீபம் எப்போதும் சுத்தமான இடத்தில் இருக்க வேண்டும். நெய்வேத்தியம். விநாயகருக்கு மிகவும் விருப்பமான நெய்வேத்தியங்கள். மோதகம் அல்லது கொழுக்கட்டை, அவல், பொரி, கடலை, வாழைப்பழம், எலுமிச்சை, கரும்பு கிடைத்தால். கொழுக்கட்டை செய்வது சாத்தியமில்லை என்றால் உங்கள் வீட்டில் சமைத்த சுத்தமான உணவையும் பக்தியுடன் படைக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள். பூஜையின் போது கீழ்க்கண்ட மந்திரங்களை சொல்லலாம். ஓம் கம் கணபதியே நம. இந்த மந்திரத்தை 21 அல்லது 108 முறை சொல்லலாம். அல்லது வக்ரதுண்ட மகாகாய, சூரியகோடி சமப்பிரபா, நிர்விக்னம் குருமே தேவா, சர்வ காரியேஷு சர்வதா. இந்த ஸ்லோகத்தை பக்தியுடன் பாராயணம் செய்யலாம். விநாயகர் அஷ்டோத்திரம். நேரம் இருந்தால் விநாயகர் அஷ்டோத்திரம் அல்லது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது.
குடும்ப பிரார்த்தனை. பூஜையின் முடிவில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். குடும்ப நலம். குழந்தைகளின் கல்வி, தொழில் வளர்ச்சி, கடன் நிவர்த்தி, ஆரோக்கியம், மன அமைதி என அனைவருக்கும் வேண்டிக் கொள்ளலாம். ஆரத்தி. கற்பூர ஆரத்தி காட்டி மணி அடித்து விநாயகரை வணங்குங்கள். பின்னர் நெய்வேத்தியத்தை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குங்கள். சிலையை எப்போது கரைக்க வேண்டும்? களிமண் சிலையை வழக்கப்படி பூஜை முடிந்த பிறகு 1 நாள், 3 நாள் அல்லது 5 நாள் கழித்து அருகிலுள்ள நீர்நிலையிலோ அல்லது வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் நீரில் கரைத்து அந்த நீரை செடிகளுக்கு ஊற்றலாம். இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். பிளாஸ்டிக் அலங்காரங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். ரசாயன நிறங்கள் பூசப்பட்ட சிலைகளை தவிர்ப்பது நல்லது. பூஜையை அவசரமாக செய்யாமல் அமைதியாக செய்யுங்கள். உண்மையான பக்தியே மிக முக்கியம் என்பதை மறக்காதீர்கள். இந்த நாளில் செய்யக்கூடிய தானங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று மாணவர்களுக்கு நோட்டு, பேனா வழங்கலாம். ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யலாம். பசுமரக்கன்றுகளை நடலாம். பசுக்களுக்கு உணவு வழங்கலாம். இவை அனைத்தும் புண்ணியத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. நிறைவுரை. விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல. அது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் புதிய தொடக்கத்தையும் தரும் ஆன்மீக நாளாகும். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை உங்கள் குடும்பத்துடன் பக்தியுடனும் எளிமையுடனும் கொண்டாடுங்கள். விநாயகப் பெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம், வெற்றி ஆகியவை பெருக இறைவனை பிரார்த்திக்கிறோம். விநாயகர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள்.